Good morning. Today's session I am going to start with the coordination compounds. So, what is a coordination compound? The coordination compound in Latin, the complexes and coordinate means hold to arrange. Coordination complex, it is given as a complexes அப்படின்னா என்னென்னா ஹோல்டு, அதே மாதிரி coordinate அப்படின்னா to arrange அர்த்தம். Okay, so before going to start this coordination compound, I explain you what is a simple salt. ஸோ சிம்பிள் சால்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிம்பிள் சால்ட் அப்படிங்கும்போது when an acid, that is HCl, reacted with the base, that is sodium hydroxide, on reaction to give sodium chloride plus water. It is a neutralization reaction. அப்போது ஆசிடும் பேஸும் நியூட்ரலைஸ் ஆகும்போது இட் ஃபார்ம் அ சால்ட் இல்லையா? ஸோ தட் சால்ட் இஸ் செட் டு பி த சிம்பிள் சால்ட். சரி, இந்த சிம்பிள் சால்ட் எடுத்து நம்ம வாட்டரில் டிசோஷியேட் பண்ணோம்னா இட் ப்ரொடியூசஸ் ஒன் கேட்டயான் அண்ட் ஒன் ஆனயான். It produces one cation and one anion. So that is said to be the simple salt. That is said to be the simple salt. Okay. Then next one is said to be the double salt. அப்போது சிம்பிள் சால்ட்டுக்கு வேறு வேணாலும் எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேசிஎல் இருக்குதுன்னு வைங்க. அப்போ அந்த கேசிஎல்லை நம்ம டிசோஷியேட் பண்ணோம்னா இட் ப்ரொடியூசஸ் த கே ப்ளஸ் அண்டு சிஎல் மைனஸ். அப்போது ஒரு கேட்டயான் ஒரு ஆனயான். Okay, that is said to be the simple salt. Then next one is said to be double salt. அப்போ டபுள் சால்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, டபுள் சால்ட் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, when the two or more stable compounds in a solution are mixed together and allowed to evaporate, in certain cases they possible to form a double salt. சரி, two or more ஸ்டேபிள் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு என்ன? ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக என்ன பண்ண போகிறோன்னா மோர் சால்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபார் தட் ஐ எக்ஸ்பிளைன் யூ த மோர் சால்ட். சரி, இந்த மோர் சால்ட் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் அன் எஃப்ஏஎஸ். எஃப்ஏஎஸ்னால் ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட். ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட். சரி, இந்த ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட் இது எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம்? இப்போ இங்கே பாருங்கள், இதில் ஃபெரஸ் சல்ஃபேட்டு ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறோம். அந்த கண்டெய்னரில் ஃபெரஸ் சல்ஃபேட் எடுத்துகிட்டு அதை வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபெரஸ் சல்ஃபேட் சொல்யூஷன் கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு கண்டெய்னர் எடுக்கிறோம். அந்த கண்டெய்னரில் நம்ம என்ன பண்ணுறோன்னா வி ஆர் டேக்கன் அ அமோனியம் சால்ட், அமோனியம் சல்ஃபேட். ஓகேவா? NH4 ட்வைஸு SO4 அந்த சொல்யூஷனை எடுக்கிறோம். ஓகேவா? ஒரு பர்டிகுலர் ப்ரொபோர்ஷனில் ஒரு பெரிய கண்டெய்னரில், ஓகேவா, பெரிய கண்டெய்னரில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபெரஸ் சல்ஃபேட்டையும் அதே மாதிரி அமோனியம் சல்ஃபேட்டையும் ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது, சரியா, அப்படி மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ப்ரப்போர்ஷனில் மிக்ஸ் பண்ணுறோம். 1:1 இல்லை 1:2 அந்த மாதிரி ப்ரப்போர்ஷனில் என்ன பண்ணுறோன்னா தரோவாக அதை என்ன பண்ணணும்? மிக்ஸ் பண்ணணும். அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்லோவாக ட்ரை பண்ணேன்னு வைங்க. ஸ்லோவாக ட்ரை பண்ணனா யூ கேன் கெட் அ காம்பவுண்ட் FAS. வாட் இஸ் FAS? ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட். It forms the ferrous ammonium sulfate. That is said to be the Morse salt ன்னு சொல்லுவோம். That salt is said to be the Morse salt. ஓகேவா? சரி, அப்போ அதோட ஃபார்முலா என்ன? ஃபார்முலா இஸ் தட் இஸ் FeSO4 NH4 twice SO4 6H2O. This is said to be the formula of the Morse salt. புரிஞ்சுதா? அப்போது டூ டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ். ஓகே, ஒன்று வந்து ஃபெரஸ் சல்ஃபேட், இன்னொன்று வந்து அமோனியம் சல்ஃபேட்டு. அந்த ரெண்டும் என்னென்ன பண்ணுறேன்? வாட்டரில் டிசால்வ் பண்ணி சொல்யூஷனாக கன்வெர்ட் பண்ணுறேன். அந்த சொல்யூஷனை வந்து ஒரு ப்ரொப்போர்ஷனாலிட்டியில் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறேன் ஒரு கண்டெய்னரில். தரோவாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதை ஸ்லோவாக ட்ரை பண்ணுறேன். அப்படி ட்ரை பண்ணும்போது கிடைக்கிற சால்ட்டுக்கு பேர் தான் ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட். That salt is said to be the ferrous ammonium sulfate. It is the double salt. It is said to be the double salt. சரி, இப்போது இந்த டபுள் சால்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டபுள் சால்ட். ஸோ திஸ் இஸ் said to be the double salt. ஓகே, இந்த டபுள் சால்ட் இருக்குல்ல, இந்த டபுள் சால்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன்னா குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் பண்ண போகிறேன்.
qualitative analysis. அப்போ வாட் இஸ் அ குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்? குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் இயரில் சால்ட் அனாலிசிஸ் பண்ணிங்களா? இப்போது ஒரு சால்ட் கொடுப்பாங்க, அப்போ அமோனியம் குளோரைட் கொடுத்தாங்கன்னா வாட் இஸ் ஆசிட் ரேடிக்கல் ப்ரெசன்ட் இன் தட் ஒன் குளோரைட். அப்போ அதுக்கு என்ன டெஸ்ட் பண்ணுவீங்க? சில்வர் நைட்ரேட் டெஸ்ட் பண்ணுவீங்க, சரியா? அதே அமோனியமுக்கு நெஸ்லஸ் ரியேஜென்ட் டெஸ்ட் பண்ணுவீங்க. அப்படி டெஸ்ட் பண்ணி யூ ஃபைண்ட் தட் ப்ரௌன் கலர் ப்ரிசிபிடேட் வரனால, சாக்லேட் ப்ரௌன் ப்ரிசிபிடேட் ஆர் ப்ரௌன் ப்ரிசிபிடேட் வரனால இட் இஸ் செட் டு பி த அமோனியம் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து குளோரைடுக்கு என்ன பண்ணுவீங்க? எ கர்டி ஒயிட் ப்ரிசிபிடேட், இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா விச் இஸ் சாலிபிள் இன் த அமோனியம் ஹைட்ராக்சைடு. ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா இட் இஸ் செட் டு பி த குளோரைட். அதுதான் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். அப்போது குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் பண்ணும்போது அப்போது எஃப்இ அயனுக்கு Fe2+க்கு இட் கிவ்ஸ் த டெஸ்ட், ஓகேவா? அதே மாதிரி அமோனியம் NH4+க்கு இட் கிவ்ஸ் த டெஸ்ட். அதே மாதிரி இந்த கேஸ் ஆஃப் சல்ஃபேட் ஆல்சோ SO4 2- அதுக்கும் என்ன கொடுக்கும்னா இட் கேன் கிவ் த டெஸ்ட், ஓகேவா? அப்போது இந்த மோர் சால்ட் வந்து இட் கிவ்ஸ் த குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், ஓகேவா? இட் இஸ் ஐடென்டிஃபை த Fe2+ அயான் அண்ட் அமோனியம் ப்ளஸ் அயான் அண்டு சல்ஃபேட் அயான். ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணும்? இட் கிவ்ஸ் த டெஸ்ட், ஓகே? ஸோ இதுதான் திஸ் இஸ் செட் டு பி த டபுள் சால்ட். அப்போ டபுள் சால்ட் என்ன ஆகும்னா இட் டிசோசியேட்டட் ஆஸ் அ Fe2+ அயான், அமோனியம் அயான் அண்ட் த சல்ஃபேட் அயான். இது எல்லாத்துக்குமே ப்ரெசன்ஸ் கொடுக்கும், ஓகேவா? ரைட். அப்போது இட் லூஸ் தயர் ஐடென்டிட்டி. என்ன பண்ணுது? இந்த டபுள் சால்ட் வந்து இட் லூசஸ் இட்ஸ் ஐடென்டிட்டி, ஓகே? லூசஸ் இட்ஸ் ஐடென்டிட்டி அண்ட் டிசோசியேட்டட் இன்டு த சிம்பிளர் அயான்ஸ். dissociated into the simpler ions. Simple ions என்ன ஆகுது? கன்வெர்ட் ஆகுதா? தட்ஸ் வை இட் இஸ் செட் டு பி த டபுள் சால்ட், ஓகேவா? ரைட், ஓகேவா? லூசஸ் இட்ஸ் அயான்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் சால்ட்டுக்கு இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். என்ன அப்படின்னா, டபுள் சால்ட் அப்படின்னா, சரியா, கண்டிப்பாக சால்ட் அப்படின்னா இட் கண்டெயின் ஒன் ஆனையான், இல்லையா? ஆனையானிக் பார்ட் இருக்கும், அதே மாதிரி ஒன் கேட்டையானிக் பார்ட் இருக்கும். இப்போ ஆனையானிக் பார்ட்னா நெகட்டிவ் சார்ஜ் வர மாதிரி பார்ட்டு, கேட்டையானிக் பார்ட்னா பாசிட்டிவ் சார்ஜ் வர மாதிரி பார்ட்டு தான் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இதில் டபுள் சால்ட் அப்படிங்கும்போது இட் கண்டெயின் டூ டிஃப்ரெண்ட் கேட்டையான் combined with the one anion, that is sulfate anion, இல்லையா? sulfate anion. ஸோ இந்த மாதிரி டூ டிஃப்ரெண்ட் கேட்டையான் combined to form with the one anionna this is also said to be the double salt. அப்போ டிசோஷியேட் பண்ணும்போது தான் அதில் ஒரு சால்ட்டை டிசோஷியேட் பண்ணும்போது இட் கண்டெயின் மோர் தென் ஒன் கேட்டையான் ஆர் மோர் தென் ஒன் ஆனையான் அந்த சால்ட்டில் ப்ரெசண்ட் ஆகிருந்ததுன்னா தட் இஸ் செட் டு பி த டபுள் சால்ட். அப்போது இந்த மோர் சால்ட்டில் வந்து என்ன ப்ரெசண்ட் ஆகிருந்தது? Fe2+ அயானு, NH4+ அயான். அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் கேட்டையானும் ஒரு ஆனையானும் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. தட்ஸ் வை இட் இஸ் செட் டு பி த டபுள் சால்ட். அதே மாதிரி பொட்டாஷ் ஆலம் இருக்குல்ல, பொட்டாஷ் ஆலம், potassium aluminium sulfate. So that potash alum is also said to be the double salt. So is another example for the double salt. Okay va? Right. சரி, அப்போ what is said to be the complexes, coordination compounds? சரி, அப்போ coordination compound அப்படின்னா என்ன? ஸோ அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரியா? டபுள் சால்ட் கிளியராக புரிஞ்சுதா? அப்போ டபுள் சால்ட் அப்படிங்கிறது என்ன? அந்த டூ டிஃப்ரெண்ட் சொல்யூஷன். திருப்பி ஒரு தடவை அந்த வீடியோவை ஃபஸ்ட் வந்து ரிப்பீட் பண்ணிங்கன்னா யூ கேன் ஐடென்டிஃபை த டபுள் சால்ட். ஓகே, then if you now we are going to consider the second one. It is said to be the coordination compounds. நம்ம இப்போ பார்க்கலாம். now இப்போ நம்ம திருப்பியும் ஒரு கண்டெய்னர் எடுக்கிறோம். இந்த கண்டெய்னரில் என்ன பண்ணுறோன்னா ஃபெர்ரிக் குளோரைட் சொல்யூஷன் ஆட் பண்ணுறோம். என்ன சொல்யூஷன் ஆட் பண்ணுறோம்? ஃபெர்ரிக் குளோரைட். சரியா? வாட் இஸ் த கலர் ஆஃப் த சொல்யூஷன்? ப்ரௌன் சொல்யூஷன். பார்த்துருக்கீங்களா? ஃபெர்ரிக் குளோரைட் சொல்யூஷன் பார்த்துருக்கியா? அது என்ன கலரில் இருக்கும்? இட் இஸ் ப்ரௌன் இன் கலர். ஏன்னா ஃபெர்ரிக் குளோரைட் வந்து இட் இஸ் அ ப்ரௌன் கலர் சால்ட்டு. அதில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணோம்னா இட் பிகம் அ ப்ரௌன் கலர் சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இதில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா ஐ எம் ஆடிங் த பொட்டாசியம் தயோசயனேட் சொல்யூஷன். இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்? பொட்டாசியம் தயோசயனேட் சொல்யூஷன், தட் இஸ் KSCN சொல்யூஷனை ஆட் பண்ண போகிறேன். பொட்டாசியம் தயோசயனேட் சொல்யூஷன் ஆட் பண்ணணுன்னு நமக்கு என்ன கலர் வரும்னா யூ கேன் கெட் அ பிளட் ரெட் கலரேஷன். யூ கேன் கெட் அ பிளட் ரெட் coloration. இது தெரியும்ல, blood red coloration. It is a test for the ferric ion.
இட் இஸ் அ டெஸ்ட் ஃபார் த ஃபெர்ரிக் அயான். அயனு ஆக்சுவலாக ஃபெர்ரிக் அயானு. அப்போ அதை ஆட் பண்ணும்போது பிளட் ரெட் கலரில் மாறிடும். பொட்டாசியம் தயோசைனைட் ஆட் பண்ணோன்னே அந்த ஃபெர்ரிக் குளோரைட் சொல்யூஷன் என்ன கலரில் மாறிடும்? பிளட் ரெட் கலரில் மாறிடும். ஓகேவா? அது ஏன் மாறுது அப்படின்னா டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் அ coordination compound. Due to the formation of the coordination compound. So what is the coordination compound formed here? That is K3FeSCN6. ஓகேவா? பொட்டாசியம் சரியா? பொட்டாசியம் ஃபெர்ரிக் தயோசயனேட். What is that compound formed? Potassium ferric thiocyanate. ஓகேவா? ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ஃபார்ம் ஆகுது. சரி, இந்த இடத்துல நான் ஒரு வேர்டு நான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா? காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது இப்படி நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம்ல, தட் இஸ் செட் டு பி த காம்ப்ளெக்ஸ். தட் இஸ் செட் டு பி த காம்ப்ளெக்ஸ். எப்போவுமே நம்ம காம்ப்ளெக்ஸ்னாலே என்ன ரெப்ரசன்ட் பண்ணணும்? யூ ஹாவ் டு ரெப்ரசன்ட் தட் இன் த ஸ்கொயர் ப்ராக்கெட். ஓகேவா? ரைட். ஸோ தட் இஸ் செட் டு பி த காம்ப்ளெக்ஸ். இது நார்மல் சால்ட் மாதிரி கிடையாது. ஏன்னா இதை நான் அனலைஸ் பண்ணுறேன்னு வச்சுங்க, இதை டெஸ்ட் பண்ணுறேன். அப்படி டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு எதுக்கு தெரியுமா டெஸ்ட் கொடுக்கும்? இட் கேன் கிவ் த டெஸ்ட் ஃபார் த பொட்டாசியம். இட் நெவர் கிவ் த டெஸ்ட் ஃபார் அயன் ஆர் தயோசயனேட்டுக்கு அது என்ன பண்ணாது? டெஸ்ட்டு கொடுக்காது, ஆன்சர் பண்ணாது. எப்படி? அதில் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸில் மோர் சால்ட் வந்து தட் இஸ் அமோனியமுக்கு தனியாக டெஸ்ட் கொடுத்துச்சு, Fe2+க்கு தனியாக டெஸ்ட் கொடுத்துச்சு, சல்ஃபேட்டுக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல அயனுக்கோ இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற அயனுக்கோ தயோசைனேட்டுக்கோ என்ன பண்ணாது? டெஸ்ட்டு கொடுக்காது. சரியா? ஸோ தட் இஸ் த நேச்சர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு தடவை இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா இட் டஸ் நாட் லூஸ் த ஐடென்டிட்டி. அது வந்து என்ன ஆகாது? ஐடென்டிட்டியை லூஸ் பண்ணாது. இதே நம்ம டிசோஷியேட் பண்ணோம்னா எப்படி டிசோஷியேட் ஆகும்னா இப்படி தான் டிசோஷியேட் ஆகும். தட் இஸ் K+FeSCN6 3-. ஸோ இந்த மாதிரி தான் காம்ப்ளெக்ஸ் வந்து பிரேக் ஆகுமே தவிர தனித்தனியாக அயன் தனியாக, சல்ஃபர் தனியாக, கார்பன் தனியாக, நைட்ரஜன் தனியாக பிரேக்கப் ஆகாது. இட் நெவர் டிசோஷியேட் டு கிவ் த சிம்பிள் அயான். நெவர் டிசோஷியேட் டு கிவ் த சிம்பிள் அயான். புரிஞ்சுதா? தட்ஸ் வை இட் இஸ் செட் டு பி த காம்ப்ளெக்ஸ். That's why it is said to be the complex. புரிஞ்சுதா? So this is said to be the coordination compounds அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ரைட். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டபுள் சால்ட் அண்ட் த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்? அதை பார்த்துடலாமா? ரைட். ஓகே, லெஃப்ட் சைடில் வந்து டபுள் சால்ட்டு, ரைட் சைடில் வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? கோஆர்டினேஷன் காம்பவுண்டு. அப்போது when the two or more stable compound in solution mixed together and allowed to evaporate, அப்போ it form a double salt. நான் முதல்ல சொன்னேன். ஸோ form a double salt. இப்போது இங்கே இந்த இடத்துல வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது டபுள் சால்ட் அப்படிங்கும்போது டபுள் சால்ட் லூசஸ் their ஐடென்டிட்டி. இந்த இடத்துல எழுதினா டபுள் சால்ட் lose their identity. எப்போமா lose their identity? After it is dissociated. அப்போது lose their identity. அப்போது in the case of coordination compounds it never lose its identity. It never lose its identity. ஓகேவா? அடுத்தது செகண்ட் பாயிண்ட் என்னென்னா dissociate into constituent ions. சரியா? dissociate into constituent ions. ஓகே, ions. இது வந்து it never dissociate. ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் மோர்ஸ் சால்ட்டு, that is FeSO4 NH4 twice SO4 6H2O. இதே வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஆஃப் த பொட்டாசியம் ஃபெர்ரிக் தயோசைனேட் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஃபெர்ரிக் தயோசயனேட். சரியா? அதை பார்த்தீங்கன்னா தட் இஸ் K3FeSCN6. ஸோ தட் இஸ் செட் டு பி த பொட்டாசியம் ஃபெர்ரிக் தயோசைனேட். அப்போது இது என்ன ஆகும்னா இட் டிசோஷியேட் ஆஸ் Fe2+, SO4 2-
NH4 ப்ளஸ்ன்னு டிசோஷியேட் ஆகும். ஆனால் இந்த காம்பவுண்ட் எப்படி டிசோஷியேட் ஆகும்னா இட் டிசோஷியேட் ஆஸ் அ K ப்ளஸ் அண்டு FeSCN6 3 மைனஸ். ஓகேவா, 3K ப்ளஸ். அப்போது இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன ஆகுது? நெவர் டிசோஷியேட். இந்த 3 பாயிண்ட்ஸ் எழுதினாலே மேக்ஸிமம் they give you the mark. ஓகேவா, இது போக இன்னும் எழுதணும்னா எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட்டில் ஈக்விமோலார் சொல்யூஷன் ஆஃப் அயன் சல்ஃபேட் and the ammonium sulfate mixed together and dried to in a particular proportion. ஸோ அந்த மாதிரி வேணாலும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா, சரி. அதே மாதிரி டபுள் சால்ட்டில் வந்து இட் கண்டெயின் மோர் தென் 1 கேட்டையான் கம்பைன்ட் வித் an anion, இல்லை மோர் தென் 1 anion combined with the cation, so that it form a double salt. ஓகேவா, ரைட். அதே மாதிரி தான் coordination complexesக்கு explanation கொடுக்கலாம். ஓகே, ரைட். ஸோ திஸ் இஸ் அபவுட் த difference between the double salt and the coordination compounds. ஓகே, இந்த 2 பாயிண்ட் கண்டிப்பாக எழுதணும். ஓகே, this point and this point along with the example.